ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேரி பிரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். பேரிஸ் பிரிசன் எஸ்கேப் இதில் நம்ம ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். இந்த கேம் ரொம்பவே கஷ்டமான கேம்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப ஈஸி தான். ஈஸி மோடில் ப்ளே பண்ண போகிறோம். ஈஸி மோடில் ஹையஸ்ட் டார்கெட் வந்து ஒருத்தவங்களோட 10 மினிட்ஸ். அதை நம்ம பீட் பண்ணோம். 10 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போது அந்த ரெக்கார்டை பீட் பண்ணோன்னா ஸ்பீடாக இந்த கேம் ஃபுல்லாக முடிக்கணும். இந்த இடத்துலலாம் இல்லைங்க, சில ஒரு 2-3 இடம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை மட்டும் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா இதில் நிறைய நீங்கள் டெத்தாகி செக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரலாம். லைட்டாக லேக் ஆகுது, லைட்டாக லேக் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு. இதில் நிறைய நீங்கள் செக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வரலாம். இப்போ பாருங்கள், இதை அழுத்திட்டு உடனே அவன் நம்மளை பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே பின்னாடி செக் பாயிண்ட்லேருந்து ஓடிடலாம். அவனை கண்டுக்கவே தேவையில்லை. இதுக்கப்புறம் இங்கே அதை அழுத்திட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதை ஈஸியாக நீங்கள் அழுத்திறது மூலமாக அழுத்திட்டு அவங்ககிட்ட மாட்டிக்கிறதுக்கு மூலமாக அவன் பின்னாடி துரத்திடுறது லேட் ஆகும், டிலே ஆகும். ஈஸியாக இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் யாருமே கீழே விழுந்துடாதீங்க, ஏன்னா இது வந்து அப்பப்போ ரொம்ப எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற ஜம்ப்பு. நான் இந்த நிறைய டைம் கீழே விழுந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில். இப்போல்லாம் நான் கீழே விழுதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை வந்து நான் வந்து நிறைய காயின்ஸ் இந்த கேமில் இருக்கிறது ஃபஸ்ட் ப்ளேஸும் நான் தான் வச்சுருக்கேன். நிறைய காயின்ஸ் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு நான் வச்சுருக்கேன். அதனால் அதை நான் வந்து தக்க வச்சுக்கணும். அதனால் எல்லா காயின்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளால் கேமை முடிக்க முடியும். இதில் ஒரு சீக்ரெட் வே இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் வந்து ஹார்ட் மோட் ப்ளே பண்ணும்போது அந்த சீக்ரெட் வே சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு டைமண்டு கொடுக்கும், ஒரு டைமண்டை. அதெல்லாம் உடச்சிருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. டப்புன்னு ஜம்ப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் தான் ஸ்ட்ரைட் ஆகிட்டு ஸ்க்ரீனை மட்டும் திருப்புங்க. கண்ட்ரோலில் எடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனை திருப்புங்க. அவன் கரெக்டாக ஓடுருவான். இந்த இடத்துல நான் கேவலமாக விட்டானே. இந்த இடத்துல நான் கம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஷார்ட்டாகவே கேமை முடிச்சிருக்கலாம். நம்ம அதை கொஞ்சம் பார்த்து பண்ணோம். ஓகே, 1 நிமிஷம் தான் இருக்குது. போயிட்டு வந்துச்சு, செத்துட்டால. சூப்பர். மறுபடியும் போங்கடா டேய், போதும்டா. மனசாட்சியாக இல்லைடா உங்களுக்குலாம், காண்டி எடுத்துட்டீங்கடா. சரி, ஓகே. அந்த பால் போனது பொறுமையாக போகலாம், ஏன்னா வந்து நமக்கு இன்னும் வந்து 8 செகண்ட் இருக்குது. நமக்கு 8 நிமிஷம் இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாகவே இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற சில விஷயங்கள்லாம் ஸ்பீடாகவே முடிச்சிட்டோம். அதை நம்ம அடுத்தது ஹார்ட் மோட் கேம் ப்ளே போடுறேன். அப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து அந்த டைமண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டைமண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி சொல்லலாம். டைமண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன யூஸ்ன்னுலாம் எனக்கு தெரியல. டைமண்ட் எடுக்கிறது ஒரு யூஸ்ன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் காசெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் காசு அதிகமாக சொல்லுறது நான் தான் இருக்கேன். 8000 காசில் இருக்கேன். காசு கொடுத்து நான் வந்து இதை எதுவுமே நான் பண்ணி வாங்கலை கைஸ். இந்த இடத்துலலாம் நம்ம கீழே விழ மாட்டோம். இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது, ஆனால் அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம், ஈஸி தான். அந்த ட்ரிக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த எட்ஜுக்கு வந்துட்டு கீழே விழுந்துட்டு அந்த லாவாவில் செத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களை வந்து இந்த இடத்துல அந்த ஜூஸ் குடிக்கிற இடத்துல கரெக்டாக இட்டுன்னு வந்து விட்டுரும். அது ஒரு ட்ரிக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல நான் நிறைய டைம் கீழே விட்டு அதெல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் என் ரெக்கார்டை யாராலையாவது முடிக்க முடிச்சுட்டு நான் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்சா, அதெல்லாம் முடியாது, எப்படியும் நான் தான் ப்ரோ பிளேயர் இந்த கேமில். சூப்பர். ப்ரோ பிளேயர்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தான் இந்த கேமில் ப்ரோ பிளேயர். யாராலையும் நான் தோக்கடிக்க முடியாது இந்த கேமில். ப்ரோ பிளேயர் அப்படின்னா நான் தான் ப்ரோ பிளேயர். என் ஃப்ரெண்ட்ஸாலே என்னை தோக்கடிக்க முடியாது. அவங்களே எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, அவங்களாலே என்னை தோக்கடிக்க முடியாது. யாராலையும் என்னை தோக்க முடியாது இந்த கேமில். ஈஸி தான். நான் தான் இங்கே ப்ரோ பிளேயர். ஆனால் எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் அந்த ப்ரோ பிளேயருன்றது என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இதில் நான் மட்டும் அந்த 10 செகண்டுக்குள்ளே போயிட்டேன்னா நான் தான் இங்கே கேமில். மொத்த கேம்லையுமே ஷார்ட்டஸ்ட் டைம்னு வந்துடும். ஷார்ட்டஸ்ட் டைம் ஜம்ப், அதுதான் ப்ரோ பிளேயர் தாங்க நான். நம்புங்க. இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்னு சொன்னாலே கீழே வந்துடும். ப்ரோ பிளேயர்னு சொல்லாத அடுத்த தடவை சொன்னால் தான் கீழே போயிடறான் கரெக்டாக. சரி, ஓகே. இந்த இடத்துல லிவர் அமுக்கிட்டு நம்ம லேடர் எடுத்துக்கலாம். லேடர் எடுத்து ஈஸியாக போயிடலாம். இந்த இடத்துல நான் நிறைய யோசிச்சுருக்கேன், இந்த இதில் என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ ஸ்பீடாக இதில் ரன் பண்ணலான்னு. ஆனால் எனக்கு அவ்வளோவா பெருசாக மாட்டல. பாப்பா பிஸா எஸ்கேப் வேணால் ரொம்ப ஸ்பீடாக ரன் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கேமு.
இது வந்து ஈஸி தான் இதுவும். ஆனால் வந்து சில ஜம்ப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணும் நம்மள. தான் காண்டாகும் எனக்கு. ஆனால் இது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு தான் பண்ணணும் நம்மள அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பீடுலாம் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு லெவல் வரும். அப்போ இந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்பீங்க. ஸ்பீடாக ரொம்ப ஈஸி தான். இந்த ஜம்பெல்லாம் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அந்த கண்ட்ரோலர் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்படி தான் விடக்கூடாது. சூப்பர். விடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இதை அழுத்திட்டு கீழே குச்சிடணும். இங்கே செத்துட்டோன்னா மேலே செக் பாயிண்ட் இருக்கும், மேலே வந்துடுவோம். இப்போ இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இங்கே போயிட்டு மேலே போயிட்டு கீழே விட்டோம். ஐயோ ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுற டே. சரிடா போகலாம், நான் இந்த இடத்துலேயே வந்து அமைக்கிறேன்டா. அழுத்தியாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி அழுத்திட்டு திருப்பி சுற்றிட்டிங்கன்னா மேலே வந்துடுவீங்க. டேரெக்டாக அந்த 3வது வர அமைக்கிட்டு நீங்கள் போயிடலாம். இந்த கேமை ஸ்பீடாக ரன் பண்ணிட்டு நம்ம அந்த ரெக்கார்டை கிளியர் பண்ணிட்டோன்னா நம்ம தான் இந்த கேம்லேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் இந்த ரெக்கார்டை முடிச்சிட்டோன்னு இருக்கோம். எனக்கு என்னன்னு தெரில, இந்த கேமோட வேர்ல்டு ரெக்கார்டு 6 நிமிஷம்லாம் தான் சத்தியமாக அப்படி முடியாது. இப்போவே எனக்கு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த பாப்பா பீஸா எஸ்கேப்பில் பார்த்தேங்க, ஒருத்தன் 6 மினிட்ஸில் முடிச்சிருக்கான் அந்த கேம். எப்படின்னே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக எப்படி முடித்தானே தெரில அந்த கேமை. அந்த கேமில் சில இடங்கள் எதுவுமே டஃப்பாக இருக்காது. இப்படி தான் டஃப்பாக இருக்காதுன்னு சொல்லி கீழே வேணும். அந்த கேமில் டஃப்பாக இருக்காது, ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சிருக்கான், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல நான் சாகிற மாதிரிலாம் நீங்கள் செத்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த இடத்துலலாம் ஸ்பீடாக கிராஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. நீங்கள் இதெல்லாம் ஈஸிங்க, அவ்வளோதான். ஸ்பீடாக கிராஸ் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அதுவே லெவிட்டேட் பண்ணியிருக்கோம் உங்களை. ஜம்ப் பண்ணுறன்ற வேலை பார்க்காதீங்க, அவ்வளோதான். இப்போ அடி போயாச்சா ஜம்ப். இதில் வந்து இவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை இவன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் லான்ச்சரை எடுத்துகிட்டு அந்த கேட்டாண்ட போய் நின்றுட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இவன் ஸ்லோ பண்ணுவான், அதெல்லாம் காண்டாகும். ஏன்னா ஸ்லோ பண்ணால் இந்த ஸ்பீடு எனக்கு ஸ்லோவாகவே இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த ஃபுட் லான்ச்சர் எடுத்துகிட்டு அந்த கேட்டாண்ட போய் சண்டை போட்டிங்கன்னா அவன் சண்டை போட்டு அப்படியே அந்த காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நான் இப்போ ஏன் காசுன்றேன்னா, எனக்கு வந்து இப்போ மணிலே நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன், 8000 காசு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ரோபக்ஸ் செலவு பண்ணி வாங்கலை, அது வந்து நான் இது பண்ணி வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக ஜெயிச்சு வாங்கியிருக்கேன். அந்த எல்லா காசையும் சொல்லலை, ஜெயிச்சு இவ்வளோ காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ எத்தனை தடவை ஆடிருப்பேன் யோசிச்சு பார்த்தீங்க. இந்த கேமை ரொம்ப அதிகமான டைம் இந்த கேமை நான் ஆடியிருக்கேன். அதனால தான் இதை ஸ்பீட் ரன் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்தேன். இப்போ இங்கேருந்து ஸ்பீடாக போனோம் அந்த ரெக்கார்டை முடிக்கணும்னா. ஐயோ போயா அப்போடா நம்பே விட்றாதரா. இதெல்லாம் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் லெவல் இதாங்க. மேலே போகிறீங்களா, அப்படியே நீங்கள் வந்த சைடு கார்னர்லேயே வச்சிட்டிங்கன்னா எந்த லேசரையும் உங்களை அட்டாக் பண்ணாது. எவ்வளோ தான் கஷ்டப்படுறாலும் அந்த லேசரெல்லாம் உங்களை தர முடியாது. அது வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட வந்தாலும் தர முடியாது. பாருங்கள் எவ்வளோ கிட்ட வரும் பாருங்களேன், பார்த்தீங்களா, தர முடியுதா? அதுதான் நீங்கள் வந்து அந்த லேசரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். இந்த இடம் இருக்கிறதுல ஈஸி. நீங்கள் 2 பிளாங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே பிளாங்கை வச்சு கிராஸ் பண்ணிடலாம். இப்போ பண்ணுவோம் பாருங்கள். ஒப்ப மாட்டி நீ கதறு சேஃபாரடா வடி டீஃபா திருப்பி எடி சோஃபா சொல்லிட்டு எடி மாட்டினா மரணடி நீ பாருங்க எடி அப்படின்னா பாட தெரியாது, விடுங்க. சரி விடுங்க. இப்போ இவனா ஈஸி தாங்க, இவனும் அதே தான் இவனும் அதே அவனை அந்த செஃப்பை போட்டல அதே தான் இவனும். அந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டானா, அந்த சைடில் 2 ஆளுமே சுட்டு முடிச்சிட்டானா செத்துருவான். முடிச்சாச்சு. சொல்ல ஒரு அடியாவது வாங்கினேண்ணா. இவெல்லாம் டம்மி பீஸுங்க. எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த கேமில் அப்ஸ்ட்ரக்கல்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேமில் அப்ஸ்ட்ரக்கல்ஸுக்கு பதிலாக இந்த பாஸ் தான் இருக்கிறதுலே ஈஸி இந்த கேமில். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கு கிட்டே போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு லேடர்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் லேடர்லாம் எடுக்க தேவையில்லை. பெட்ரோல் பங்க் சைடு இந்த சைடு இப்படி வந்துச்சா வண்டியை நிறுத்திடணும், இங்கே வண்டியை நிறுத்திட்டு பெட்ரோல் பங்க் இந்த சைடில் வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டு டப்புன்னு இந்த வேன் மேலேயே எகிரி குதிக்கணும். தப்பாக குதிச்சிட்டேன், சரி விட்டுருங்க. டப்புன்னு இந்த வேன் மேலேயே எகிரி குதிச்சிட்டு டப்புன்னு மேலே போகலாம்.
இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா தம்பே, விட்டுறாதடா. 10 நிமிஷம் வரக்கூடாதுடா. டே 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 42 50 51 52 53 அவ்வளோதாங்க. 9 நிமிஷம் 53 செகண்ட்ஸ். த நியூ சாம்பியன் இந்த கேமுக்கு. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேமுக்கு ஒரு நியூ சாம்பியன் நம்ம இப்போது. இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃபுல்லாக. ஹார்டு மோடு வேணும்னா ஹார்ட் மோட் ஸ்பீட் ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஹார்ட் மோட் வந்து நார்மல் ரன் தான் பண்ண முடியும். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போடலாம் ஹார்ட் மோடை. ஓகே, கொஞ்சம் ஜம்ப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுற்றி பார்ப்போம். இதான் நம்ம வந்த அப்ஸ்டிக்கல்ஸ். மேலே வந்து நம்ம வந்த ரோடு இருக்கும். சரி, ஓகே, போகும். இந்த இடத்துல அந்த ராக்கெட் இருக்கும், அதில் ஏறி நம்ம போயிடலாம். அது வந்து இன்னொரு எஸ்கேப்புக்கு கூட்டு போயிடும். ப்ரிசன் எஸ்கேப்னால் அது வந்து இந்த எஸ்கேப் கொண்டு போயிடும். அது பேர் மாட்டேனே, அந்த ஏலியன் ப்ரிசன் எஸ்கேப் கூட்டு போய்விடும். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் போடலாம். ஏலியன் ப்ரிசன் எஸ்கேப் அதில் போனோன்னா வேறு கேமுக்குள்ளே கிராணின்னு ஒரு கேமுக்குள்ளே கூட்டு போய்விடும். கிராணின்னா நம்ம அந்த கிராணி கிடையாது, வேறு கிராணி. கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணப்பா தம்பி. அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஸ்பீடாக கீழே இறங்குவான். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்குவான் பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், மேலே ஏறு அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. தப்புன்னு கீழே இறங்க. ஓகே கைஸ், ராக்கெட் கொள்ள ஏறியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.